ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து இன்புட்டாக வந்து கெட் பண்ணிக்கிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து எய்தர் அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை வந்து டிசெண்டிங் ஆர்டர்லையோ நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ண போகிறோம். அதுவும் வந்து பபிள் சார்ட் அல்கோரிதம் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சார்ட்டிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சார்ட்டிங்னா என்ன, அப்புறமேட்டு அதில் என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சார்ட்டிங் அப்படின்னம்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அது லிஸ்ட்டு வந்து 1, 5, 6 இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம். இந்த லிஸ்ட்டை வந்து எய்தர் நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை வந்து டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஒரு சார்ட்டட் லிஸ்ட்டை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சார்ட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டையே நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா 1, 2, 4, 5, 6 நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரியே நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்லையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து சார்ட்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த சார்ட்டிங்கில் வந்து என்னென்ன அல்கோரிதம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேவே பபிள் சார்ட், அடுத்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செலக்ஷன் சார்ட், அதுக்கப்புறமேட்டு இன்சர்ஷன் சார்ட். நம்மளுக்கு வந்து 3 சார்ட்டிங் அல்கோரிதம் வந்து இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து பபிள் சார்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கோடிங் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பபிள் சார்ட் அப்படின்னம்னா என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். பபிள் சார்ட் அப்படின்னம்னா பபிள் சார்ட் அப்படின்றத வந்து கம்பேரிசன் சார்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதோட அட்ஜசன்ட் எலமெண்ட் பக்கத்து எலமெண்ட்டோட வந்து கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் ஆகிறதுனால இது வந்து கம்பேரிசன் சார்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். 5, 1, 4, 2, 8 இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு லிஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து எப்படி வந்து பபிள் சார்ட்டில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0th எலமெண்ட் தான் வந்து இதில் நம்மளுக்கு 5. இந்த 5ன்ற எலமெண்ட்டை வந்து எடுத்துக்கும். இந்த 5 வந்து கிரேட்டர் தென் 1 வந்து செக் பண்ணும். இப்போ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து இந்த சார்ட்டிங்கை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். சார்ட்டட் அரே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 5 வந்து கிரேட்டர் தென் 1 வந்து செக் பண்ணும். சப்போஸ் கிரேட்டராக இருந்தது அப்படின்னம்னா 5 வந்து கிரேட்டர் தென் 1 தான். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூ. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னம்னா, இந்த 5 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் 1 வந்து 0th பொசிஷனுக்கும் வந்து ஸ்வாப் வந்து பண்ணுது. ஸோ 1, 5, 4, 2, 8 இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னம்னா, இந்த 5 கிரேட்டர் தென் 4 சொல்லி செக் பண்ணுது. ஆமாம், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ 1, 4, 5, 2, 8 இப்போ 5 கிரேட்டர் தென் 2 சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னம்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. 1, 4, 2, 5, 8 இப்போ நெக்ஸ்ட் வந்து 5 கிரேட்டர் தென் 8 சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். 5 கிரேட்டர் தென் 8 வந்து கிடையாது. 8 தான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ அப்போ 1, 4, 2, 5, 8 ஸோ அப்போ அந்த இடத்துல 5 கிரேட்டர் தென் 8 அப்படின்றது வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கப்ப அங்கே எந்த ஒரு ஸ்வாப்பிங்கும் நடக்கல. அது இருக்கிற பொசிஷனில் அப்படியே வந்து வச்சிடுறோம். இப்போ இது எல்லாமே வந்து ஐட்ரேஷன் 1ல நம்மளுக்கு நடக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I is equal to 1. ஐட்ரேஷன் 1ல நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கடைசியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அட்ஜசன்ட் எலமெண்ட்டோட செக் பண்ணி. ஸோ இப்போ ஐட்ரேஷன் 2ல இது வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மறுபடியும் அதே மாதிரியே 1 கிரேட்டர் தென் 4 சொல்லி நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதனால அதே லிஸ்ட் தான் இருக்கும் நமக்கு. 2,
5, 8. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா 4 greater than 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்றோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அப்போ நம்ம இங்க வந்து 4ஐயும் 2ஐயும் வந்து ஸ்வாப் பண்றோம். 1, 2, 4, 5, 8 ஸ்வாப் வந்து பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா 4 greater than 5 சொல்லி நம்ம வந்து செக் பண்றோம். செக் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னம்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது நமக்கு. ஸோ அப்போ அதாவது இருக்கிற பொசிஷன்ல அப்படியே இருக்கும். 4, 5, 8. நெக்ஸ்ட் 5 greater than 8 சொல்லி நமக்கு வந்து செக் பண்ணுது. அப்பயும் வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதனால எல்லாமே இருக்க பொசிஷன்ல அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சார்ட்டட் லிஸ்ட் வந்து கிடைச்சிருச்சு. மறுபடியும் இது வந்து ஐட்ரேஷன் 3யும் நம்மளுக்கு வந்து பண்ணி பார்க்கும். பண்ணி பார்த்துட்டு இப்போ என்னன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்வாப்பிங் என்ன எலமெண்ட் அது வந்து கம்பேர் பண்ணாலும் ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒன்று வந்து தேவையே இல்லை அப்படின்றப்ப அது வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு கிடைக்கிற லிஸ்ட்டு தான் வந்து ஒரு சார்ட்டட் லிஸ்ட், அசெண்டிங் ஆர்டரோட லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பபிள் சார்ட் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி நம்ம கோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பைத்தான் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து லிஸ்ட்டை வந்து ஆர்கியூமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த லிஸ்ட்டோட லென்த்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எவ்வளோ உள்ள அதோட லென்த் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி n அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு ஃபார் லூப். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்ஜசன்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். ஃபார் I in range இப்போ இதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் வந்து கொடுக்குறோம். ஏன் அப்படின்னம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2. ஆனால் இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு டைம்லையும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். 0th எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அடுத்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட் ஃபோர்த் எலமெண்ட், அந்த மாதிரி இதுக்குள்ளேயும் ஒரு ஐட்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ ஓவராலாக நடக்கிற ஐட்ரேஷன் இல்லாமல் இதுக்குள்ளேயும் செப்பரேட்டாக இன்னொரு ஐட்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கணும். ஸோ அதனால உள்ளே இன்னொரு ஃபார் லூப் வந்து கொடுத்துக்கிறோம். J in range இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா if list of 0th element is greater than list of j plus 1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணுறோம். சப்போஸ் 0th எலமெண்ட்டை விட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 5 greater than 1 இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்வாப்பிங் வந்து நடக்குது இல்லை. அந்த மாதிரி 0th எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் 0th எலமெண்ட் greater than ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுறோம். சப்போஸ் கிரேட்டராக இருந்தது அப்படின்னம்னா நம்ம இங்கே வந்து ஒரு டெம்பரவரி வேரியபிள் வந்து கொடுத்துக்கலாம். லிஸ்ட் ஆஃப் j. இப்போ லிஸ்ட் ஆஃப் j ஸோ இப்போ என்னன்னா 0th பொசிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிற பொசிஷனை அந்த 0th எலமெண்ட்ல இருக்க பொசிஷனை வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருக்க வேல்யூ வந்து 0th எலமெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஸ்வாப் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த கோடிங். லிஸ்ட் ஆஃப் j plus 1 is equal to temp. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்வாப்பிங் வந்து பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்வாப்பிங்கே வந்து தேவையில்லை அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஸோ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட்டட் அரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்க போகிறோம்.
இப்போ நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கொடுக்குறேன். int of இது என்னன்னா நம்ம லிஸ்டோட சைஸை வந்து இனிஷியலா டிக்ளேர் பண்றோம். enter number. இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்டோட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து கெட் பண்ணிக்க போறோம். This is equal to enter value. நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து கெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அப்பெண்ட் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்க எல்லா இன்புட்டையும் நம்ம வந்து கெட் பண்ணிவிட்டு இப்போ லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து பபிள் சார்ட்டை வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். நம்ம இன்புட்டாக கெட் பண்ண இந்த லிஸ்ட்டை வந்து ஆர்கியூமெண்ட்டாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு print sorted list. இந்த sorted லிஸ்ட்டுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக sorted list வந்து கிடச்சிருக்கும். ஜஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாலே. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம சேம் வேல்யூஸ் வந்து கொடுத்து பார்க்கலாம். 5 1 4 8. ஸோ இனிஷியலாக நம்ம கொடுத்த லிஸ்ட்டு வந்து 5 1 4 2 8. நம்மளுக்கு சார்ட் ஆகி அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகி வந்த லிஸ்ட் வந்து 1 2 4 5 8. இப்போ நம்ம வேறு ஏதாவது வேல்யூ வந்து கொடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு கொடுக்குறோம்னா 78 45 34 56. நம்ம கொடுத்த லிஸ்ட் வந்து 78 45 34 56. சார்ட் ஆகி கிடைச்ச லிஸ்ட் வந்து 34 45 56 78. ஓகே, நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது இது வந்து அசெண்டிங் ஆர்டருக்கு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. டிசெண்டிங் ஆர்டரில் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட் வந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே வந்து இந்த 0th எலமெண்ட்டையும் அதோட அட்ஜசன்ட் எலமெண்ட்டையும் வந்து கிரேட்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பதிலாக லெஸரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து லிஸ்ட்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 5 1 2 4 8 அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுத்த லிஸ்ட் இது. இப்போது சார்ட் ஆகி வந்த லிஸ்ட் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு வந்து சார்ட் ஆகி கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.